யாதும் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போவது ஒழுங்கை படலம். இதில் மொத்தம் 29 பகுதிகள் இருக்கு. ஒழுங்கை திணையை பற்றி சொல்லக்கூடியது அந்த முதல் பகுதி. அடுத்து இருக்கக்கூடிய 28மே ஒழுங்கை படலத்திற்குரிய துறைகளாகும். ஒழுங்கை படலம் இது நொச்சி திணைக்கு மாறாக அமையக்கூடியது. இதைத்தான் பழம்பாடல் என்ன சொல்றதுன்னா, எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தலாகும் ஒழுங்கை. ஒழுங்கை அப்படிங்கிறது பாலை திணைக்குரிய மரம் அப்படிங்கிறாங்க. இதை அகப்பொருள் விளக்கத் தொடரால் நம்ம அறிய முடிகிறது. ஒழுங்கை பாலை ஈர்ப்பை பகைவருடைய கோட்டையை கவர கருதி அரசன் அதனை முற்றுகையிடுவது தான் ஒழுங்கை படலன்னு பார்த்தோம். அதற்குரிய குழு என்னன்னு பார்க்கலாம். முடி மிசை ஒழுங்கை சூடி ஒன்னார் கொடி நுடங்கு ஆரையில் கொலக்கருதின்று. இதனுடைய பொருள் என்னன்னா, ஒரு அரசன் தன்னுடைய பகைவரின் கொடி அசையும் அரணினை கைப்பற்ற நினைக்கிறான். அதற்காக தன்னுடைய முடியின் மேல் ஒழுங்கை மாலையை சூடி போருக்கு செல்லுதல், அந்த கோட்டையை வளைத்தல் தான் இந்த ஒழுங்கை என்னும் திணையாகும். மொத்தம் 28 துறைகள் இருக்கிறதா நம்ம பார்த்தோம். அதில் முதல்ல இருக்கக்கூடியது குடை நாட்கோல். அதாவது ஒழுங்கை அரசன் நல்ல நாளில் தன்னுடைய வெண்கொற்ற குடையை போருக்காக அனுப்புவது தான் இந்த குடை நாட்கோல் என்னும் துறையாகும். இதனுடைய கொழு என்னன்னா, செற்று அடையார் மதில் கருதி கொற்றவேந்தன் குடை நாட்கொண்டன்று. அடுத்து இருக்கக்கூடிய துறை வாள் நாட்கோல். இதனுடைய கொழு கலந்து அடையார் மதில் கருதி வளர்ந்தருவாள் நாட்கொண்டன்று. இதனுடைய பொருள், ஒழுங்கை அரசன் தன்னுடைய வெற்றி வாளை நல்ல நாளில் புறவீடு விட்டது தான் வாழ்நாட்கோள் என்னும் துறையாகும். அடுத்து முரச ஒழுங்கை. இதில் முரசம் அப்படிங்கிறது ஒரு வகையான தோற்கருவி. போரில் இதற்கு தனி மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அப்போ அரசனும் வீரர்களுமே இந்த முரசினை தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முரசை படும்போது ஆட்டுக்குட்டியையுமே பலி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த முரசத்திற்கு பொன்னாலாகிய ஒழுங்கை பூக்களை அணிவித்து முரசினை வழிபடுவது தான் முரச ஒழுங்கை என்னும் துறையாகும். இதனுடைய கொழு பொன்புனை ஒழுங்கை சூடி மறி அருந்தும் தின்பிணி முரச நிலை உரைத்தன்று. அடுத்து கொற்ற ஒழுங்கை. அதனுடைய கொழு அடையாதார் அரண் கொள்ளிய படையோடு பறந்து எழுந்தன்று. இங்கு அடையாதார் அப்படிங்கிறவர் யாருன்னா பகைவர்கள். பகைவரைத்தான் இங்கே அடையாதார்னு சொல்கிறாங்க. பகைவரனுடைய கோட்டையை கை கொள்ள ஒழுங்கை வேந்தன் படையெடுத்து செல்றது தான் கொற்ற ஒழுங்கை என்னும் துறையாகும். ஒழுங்கை வேந்தனுடைய புகழினை பாராட்டுவது தான் அரச ஒழுங்கை என்னும் துறையாகும். இதனுடைய கொழு தொழில் காவல் மலிந்து இயலும் பொழில் காவலன் புகழ் விளம்பின்று. தொழில் காவல் அப்படிங்கிறது காவல் தொழில். இந்த காவல் தொழிலில் சிறந்து விளங்குபவன் தான் ஒழுங்கை அரசன். அவனுடைய இந்த நாடு காக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது புகழ்வதற்கு உரியது. அதனை எடுத்து சொல்வது தான் இந்த அரச ஒழுங்கை என்னும் துறையாகும். அடுத்து கந்தழி. ஒழுங்கை வேந்தனை திருமாலாக கொண்டு புகழ்ந்து உரைப்பது தான் கந்தழி என்னும் துறையாகும். கந்து அப்படிங்கிறது தூண், அழி அப்படிங்கிறது அழித்தல். இது பகைவரின் பற்றுக்கோடாக விளங்கக்கூடிய மதிலை அழித்தல் என்னும் பொருளை தரக்கூடியதாகும். இதனுடைய கொழு மா உடைத்தார் மணிவண்ணன் சோ உடைத்த மர நுவலின்று. அதாவது மா உடைத்தார் அப்படிங்கிறது வண்டுகள் மொய்க்கும் மலர் மாலைகளை அணிந்தவன் மணிவண்ணன். மணிவண்ணன் அப்படிங்கிறது நீலமணி போன்ற நிறத்தினை உடைய திருமாலை தான் மணிவண்ணன் சொல்றாங்க. சோ உடைத்த மர நுவலின்று. அத்திருமால் முன்னொரு காலத்துல வானாசுரனின் சோ என்னும் மதிலை அழித்தான். அம்மரப்பண்பினை எடுத்துரைப்பது தான் இந்த கந்தழி என்னும் துறையாகும். முற்றொழுங்கை. சிவபெருமான் சூடிய ஒழுங்கை பூவின் சிறப்பினை கூறுவது தான் இந்த முற்றொழுங்கை என்னும் துறையாகும். இதனுடைய கொழு ஆடு இயல் அவிர்ச்சடையான் சூடிய பூ சிறப்பு உரைத்தன்று. இதனுடைய பொருள் என்னன்னா, ஆடுகின்ற தொழிலை சிறப்புறச் செய்பவன் தான் இந்த சிவபெருமான். அதுதான் ஆடு இயல். அடுத்து அவிர்ச்சடையான். அவிர்ச்சடையான்கிறது யாரு? சிவபெருமான். சூடிய பூ அப்படிங்கிறது ஒழுங்கை பூ. அப்பெருமான் ஒழுங்கை பூவினை சூடி மதில்களை அழைத்தான்.
அவ்வொழுங்கை பூவின் சிறப்பினை எடுத்து கூறுவது தான் இந்த முற்றொழுங்கை என்னும் துறையாகும். அடுத்து காந்தள். முருகப்பெருமான் சூடிய காந்தள் பூவின் சிறப்பினை எடுத்துரைப்பது தான் இந்த காந்தள் என்னும் துறையாகும். இது குறிஞ்சி நிலத்திற்குரிய பூ. அதனால தான் அந்நிலத்து தெய்வமாகிய முருகன் சூடும் பூவானது. இதனுடைய கொழு கருங்கடலுள் மாத்தடித்தான் செழுங்காந்தல் சிறப்பு உரைத்தென்று. அதாவது கரிய கடலிடத்தே மாமரமாக நின்றவன் சூரபதுமன். அவனை கொன்று அழித்தவன் இந்த முருகப்பெருமான். அதற்காக அப்பெருமான் சூடி சென்ற பூ இந்த சிவந்த காந்தல் பூவாகும். அதனுடைய சிறப்பினை கூறுவது தான் இந்த காந்தல் என்னும் துறையாகும். அடுத்து புறத்திரை. பகை நாட்டு அரசனின் மதிலுக்கு புறத்தே தங்குவது தான் இந்த புறத்திரை என்னும் துறையாகும். புறம் அப்படிங்கிறது அரணிற்கு வெளியில தங்குதல். இந்த புறத்திரைக்குரிய கொழு என்னன்னா, மரத்துறை மலிந்து மண்டி மாற்றார் விரல் கொடி மதிலின் புறத்து இருத்தன்று. மரம் அப்படிங்கிறது போர், மலிதல் அப்படிங்கிறது இங்கு விரும்புதல்ங்கிற பொருளில் தான் வந்திருக்கு. போர் செய்வதில் விருப்பம் மிகுந்தவங்க இந்த ஒழுங்கை மறவர்கள். அவர்கள் அணிவகுத்து பகைவரின் மதிலை அழிக்க செல்கின்றனர். அதற்காக வெற்றி கொடியசையும் மதிலின் புறத்தே தங்கி இருக்கிறாங்க. இந்த தன்மையை கூறுவது தான் புறத்திரை என்னும் துறையாகும். அடுத்து ஆர் எயில் ஒழுங்கை. நொச்சி அரசனுடைய வலிமையை மறவர் எடுத்து சொல்றது தான் இந்த ஆரையில் ஒழுங்கை என்னும் துறையாகும். கை கொள்வதற்கு அருமைப்பாடு வாய்ந்த வலிமையினை உடைமையால் இது ஆரையில் ஒழுங்கை ஆயிற்று அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அருமை கூட்டல் எயில் கூட்டல் ஒழுங்கை, ஆரையில் ஒழுங்கை அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதனுடைய கொழு வாழ் மறவர் வணங்காதார் நீயில் மதிலின் நிலை உரைத்தன்று. வாட்படையை உடையவர் தான் இந்த ஒழுங்கை மறவர். அம்மறவர் தன் அரசனை வணங்காத நொச்சி அரசனுடைய அரண்மனையை சூழ்ந்து நிற்கிறாங்க. அந்த நீண்ட மதில், இந்த நொச்சி அரசனுடைய நீண்ட மதிலினுடைய வலிமையை எடுத்து சொல்றதுனால தான் இது ஆரையில் ஒழுங்கை என்னும் துறையானது. அடுத்து தோல் ஒழுங்கை. ஒழுங்கை அரசன் தனது கிடுகு படுகையை பாராட்டுவது தான் இந்த தோல் ஒழுங்கை என்னும் துறையாகும். தோல் அப்படிங்கிறது கிடுகு என்னும் ஒரு வகை போர்க்கருவி. இதனை கவசப்படை அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய கொழு வென்றியோடு புகழ் விளைக்கும் என தொன்று வந்த தோல் மிகுத்தன்று. தொன்று தொட்டு வருவதுதான் இந்த கிடுகு படையாகும். அந்த படையானது வெற்றியோடு புகழையும் தோற்றுவிக்கும் தன்மை கொண்டதாம். ஆதலால் அப்படையினுடைய இயல்பினை கூறுவதுதான் இந்த தோல் ஒழுங்கை என்னும் துறையாகும். அடுத்து குற்றொழுங்கை. இதில் மொத்தம் 3 இருக்கு. குற்றொழுங்கை 1, 2, 3ன்னு வரிசையாக 3 பகுதி இருக்கு. அதில் முதல்ல இருக்கக்கூடியது ஒழுங்கை வேந்தன் தான் ஒருவனாக நின்று போர் செய்து அரணை கைப்பற்றியதுதான் இந்த குற்றொழுங்கை. பெரும்படையாக கொண்டு போர் செய்யாம தான் மட்டும் தனியா நின்று போர் செய்ததுனால தான் இது குற்றொழுங்கை என்னும் துறையானது. இதனுடைய கொழு கருதாதார் மதில் குமரி மேல் ஒருதானாகி இகழ் மிகுத்தன்று. இங்கு கருதாதார் அப்படிங்கிறவர் யாருன்னா பகைவர். குமரி அப்படிங்கிறது அழிவற்றது அப்படிங்கிற பொருள்ல இங்க வந்திருக்கு. இந்த அழியாத தன்மை கொண்டு விளங்கக்கூடிய பகைவரனுடைய அரண், அதன் மீது தான் ஒருவனாக நின்று பகைவருடன் போர் புரிந்தான் ஒழுங்கை வேந்தன். அவனுடைய மாறுபாட்டை விளக்குவதுதான் இந்த குற்றொழுங்கை என்னும் துறையாகும். அடுத்த குற்றொழுங்கை ஒழுங்கை வேந்தனினுடைய படை காவற்காட்டை கடந்து சென்றதை பத்தி கூறக்கூடியதா இருக்குது. அடுத்து 3ஆவதா இருக்கக்கூடிய குற்றொழுங்கை அப்படிங்கிறது அப்படை கூத்தாடி கொண்டு நொச்சியாரின் கோட்டைக்குள் புகுந்த தன்மையை சொல்றது. வளைங்கரல வயிறார்ப்ப மிளை கடத்தலும் அத்துறையாகும். இதுதான் 2ஆவதாக இருக்கக்கூடிய குற்றொழுங்கைக்குரிய துறையாகும். அடுத்து 3ஆவதா இருக்கக்கூடியது பாடு அருந்தோல் படைமறவர் ஆடலோடு அடையினும் அத்துறையாகும். இதனுடைய பொருள் என்னன்னா, படை வீரர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியால கூத்தாடி கொண்டு நொச்சியாரின் அரண்மனைக்குள்ள புகுந்துடுறாங்க. இதை பற்றி எடுத்து கூறுவதுதான் இந்த குற்றொழுங்கை என்னும் துறையாகும். அடுத்து புறத்தொழுங்கை. ஒழுங்கை வீரர்கள் நொச்சி அரசனுடைய காவல் காட்டை கடந்து அகழியை அடைதல் தான் இந்த புறத்தொழுங்கை என்னும் துறையாகும். இதனுடைய கொழு விண்தோயும் மிளை கடந்து குண்டு அகழி புறத்து இருத்தன்று. அதாவது வானத்தை தீண்டும்படி உயர்ந்து நிற்பதுதான் நொச்சி அரசரின் இந்த காவற்காடு. அதனை கடந்து சென்றவர் தான் இந்த ஒழுங்கை வீரர்கள். அதுக்கப்புறம் இந்த காவற்காட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடியதான் அகழி. அந்த அகழிக்கரையில்
போய் ஒழுங்கை வீரர்கள் அனைவரும் தங்கினார்களாம். அதனை எடுத்து சொல்வதுதான் இந்த புறத்தொழுங்கை என்னும் துறையாகும். அடுத்த துறை பாசிநிலை. இதனுடைய கொழு என்னன்னா, அடங்காதார் மிடல் சாய கிடங்கிடை போர் மலைத்தன்று. இந்த ஒழுங்கை வீரர்கள் அகழிக்கரையில நொச்சியாரினுடைய வலிமை கெடும்படியாக போர் புரிவதுதான் இந்த பாசி நிலை என்னும் துறையாகும். நீர்நிலையில படர்ந்திருக்கக்கூடிய அந்த பாசி விலகியும் நெருங்கியும் இயங்குவதைப் போல இந்த போர் நடைபெறுவதனால தான் இது பாசி நிலைங்கிற பெயரை பெற்றது. அடுத்து ஏணி நிலை. ஒழுங்கை மறவர் நொச்சியாரின் மதில் மேல் ஏணியை சாத்தியதுதான் ஏணி நிலை என்னும் துறையாகும். இதனுடைய கொழு தொடுகழல் மறவர் துன்னித் துன்னார் இடு சூட்டு இஞ்சியின் ஏணி சாத்தின்று. அடுத்து எயிர்பாசி. ஒழுங்கையார் ஏணி மீது ஏறி செல்லும் நிலையை எடுத்து கூறுவதுதான் இந்த எயிர்பாசி என்னும் துறையாகும். மதிலின் மீது பாசி படர்ந்திருத்தல் போல ஒழுங்கை மறவர் அந்த ஏணியை பற்றி படர்ந்து நின்றதால் இது எயிர்பாசி ஆனது. இதனுடைய கொழு உடல் சினத்தார் கடியரணம் மிடல் சாய மேல் இவர்ந்தன்று. அடுத்து இருக்கக்கூடியது முது ஒழுங்கை. ஒழுங்கை வீரர்கள் பகைவருடைய மதிலின் மீது குதிக்கிறத பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த முதல்ல இருக்கக்கூடிய முது ஒழுங்கை என்னும் துறை. இதனுடைய கொழு என்னன்னு பார்க்கலாம். வேய் பிணங்கிய மிளை யரணம் பாய்ப்புள்ளின் பறந்து இழிந்தன்று. வேய் அப்படிங்கிறது மூங்கில். மூங்கில்கள் பின்னி கிடக்கக்கூடிய அந்த காவற்காட்டினை உடையதுதான் இந்த நொச்சி அரசனுடைய அரண்மனை. அதன் மீது நின்ற ஒழுங்கை மறவர் இரையை கண்டு கீழே குதிக்கக்கூடிய ஒரு பறவையை போல உள்ளே பாய்ந்தார்களாம். இந்த நிலையை எடுத்து கூறுவதுதான் இந்த முது ஒழுங்கை என்னும் துறையாகும். அடுத்து இருக்கக்கூடிய முது ஒழுங்கை செருமதிலோர் சிறப்பு உரைத்தலும் அருமுரணான் அத்துறையாகும். இதில் செருமதிலோர் அப்படிங்கிறது நொச்சி மறவரை குறிக்கக்கூடியது. நொச்சியாரனுடைய சிறப்பை எடுத்து கூறுவதுதான் இந்த முது ஒழுங்கை என்னும் துறையாகும். அடுத்து அகத்து ஒழுங்கை. மதிலின் அகத்தே உள்ள நொச்சியாரை வென்றது பற்றி எடுத்துரைப்பது தான் இந்த அகத்து ஒழுங்கை என்னும் துறையாகும். இதனுடைய கொழு முரண் அவியச் சினம் சிறந்தோர் அரண் அகத்தோரை அமர் வென்றன்று. மிகுந்த சினம் கொண்ட இந்த ஒழுங்கை வீரர்கள் அரணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நொச்சி மறவரை ஒழுங்கை மறவர் போரினால் வெற்றி கொள்றாங்க. இதனை எடுத்து சொல்றதுதான் இந்த அகத்தொழுங்கை என்னும் துறை. அடுத்து முற்று முதிர்வு. இதனுடைய கொழு அகத்தோன் காலை அதிர்முரசு இயம்ப புறத்தோன் வெகுஞ்சினம் பொலிவு உரைத்தன்று. அதாவது நொச்சி வேந்தனின் முரசினது ஒலி கேட்டு ஒழுங்கை வேந்தன் மிகுந்த சினம் கொள்வதுதான் இந்த முற்று முதிர்வு என்னும் துறையாகும். அடுத்து யானை கைக்கோள். நொச்சியாரின் யானைகளை ஒழுங்கை மறவர் கைப்பற்றுவதுதான் இந்த யானை கைக்கோள் என்னும் துறையாகும். இதனுடைய கொழு மாறு கொண்டார் மதில் அழிய ஏறும் தோட்டியும் எரிந்து கொண்டன்று. வேற்றுப்படை வரவு. நொச்சி அரசனுக்கு துணை செய்ய வேறொரு அரசன் வருவதுதான் இந்த வேற்றுப்படை வரவு என்னும் துறையாகும். இதனுடைய கொழு மொய் திகழ் வேளோன் முற்றுவிட்டு அகல பெய்தார் மார்பின் பின் வரவு உரைத்தன்று. போர்க்களத்தில் மிகுதியாக ஒளி வீசும் வேற்படையை உடையவன் தான் இந்த ஒழுங்கை மன்னன். அவன் நொச்சி அரசனின் மதிலை முற்றுகையிட்டு இருந்தான். அதனை நீக்கி அவ்வரசனுக்கு துணை செய்ய மாலை அணிந்த மார்பினையுடைய வேறொரு அரசன் வந்தானாம். அதனை பற்றி எடுத்து கூறுவதுதான் இந்த வேற்றுப்படை என்னும் துறையாகும். அடுத்து இருக்கக்கூடிய துறை உழுது வித்திடுதல். நொச்சியாரின் அரணத்தை கழுதை பூட்டி உழுது கவடி விதைப்பதுதான் இந்த உழுது வித்திடுதல் என்னும் துறையாகும். இதனுடைய கொழு எண்ணார் பல்லேயில் கழுதை ஏர் உழுவித்து உண்ணா வரகொடு கொள்வித்தின்று. பகைவருடைய பல அரண்களை கைப்பற்றியவன் தான் இந்த ஒழுங்கை வேந்தன். அவற்றை அழித்ததோடு மட்டுமல்லாமல் கழுதையாகிய ஏரினை பூட்டி உழுதான். அவ்விடங்களில் உண்பதற்கு பொருந்தாத கவடி அப்படிங்கிறதா உண்ணா வரகு அப்படிங்கிறாங்க. அடுத்து கொள் அப்படிங்கிறது குடைவேலை போன்ற விதைகளை விதைத்தான். இதனை எடுத்து கூறுவதுதான் உழுது வித்திடுதல் என்னும் துறையாகும். அடுத்து வாள் மண்ணு நிலை. ஒழுங்கை வேந்தனின் வெற்றி வாளை புனித நீராட்டுவதுதான் இந்த வாள் மண்ணு நிலை என்னும் துறையாகும். இதனுடைய கொழு புண்ணிய நீரில் புறையோர் ஏத்த மன்னிய வாளின் மரம் கிளந்தன்று. அடுத்து மண்ணுமங்கலம். வெற்றி பெற்ற ஒழுங்கை வேந்தன் தன்னை மணமகனாக ஒப்பனை செய்வதே மண்ணுமங்கலம் என்னும் துறையாகும். இதனுடைய கொழு வணங்காதார் மதில் குமரியோடு மனம் கூடிய மலிபு உரைத்தன்று.
அடுத்து மகட்பால் இகல். நொச்சி அரசனின் மகளை விரும்பி ஒழுங்கை அரசன் மதில் புறத்தில் தங்கியிருத்தலே மகட்பால் இகல் என்னும் துறையாகும். இதனுடைய கொழு மயில் சாயல் மகள் வேண்டிய கையில் கழலோர் நிலை உரைத்தன்று. அடுத்து திரை கொண்டு பெயர்தல். நொச்சி வேந்தனிடம் இருந்து திரை பொருளை பெற்று ஒழுங்கை அரசன் தன் நாட்டுக்கு திரும்புதல் தான் திரை கொண்டு பெயர்தல் என்னும் துறையாகும். இதனுடைய கொழு அடுதிரள் அரணத்து அரசு வழி மொழிய படுதிரை கொண்டு பதிப்பெயர்ந்தன்று. அடுத்த துறை அடிப்பட இருத்தல். அதாவது பகை நாட்டு அரசன் தன் கீழ் அடிமைப்பட்டு இருப்பதற்காக போருக்கு முன் பாசறையின் கண் தங்கி இருப்பதுதான் இந்த அடிப்பட இருத்தல் என்னும் துறையாகும். கொழு பேணாதார் மரம் கால ஆணை கொண்டு அடிப்பட இருந்தன்று. இறுதியாக இருக்கக்கூடிய துறை தொகைநிலை. ஒழுங்கை வேந்தனின் ஆற்றலை கண்ட பகைவேந்தர் பலரும் அவனிடம் தஞ்சம் புகுவதுதான் இந்த தொகைநிலை என்னும் துறையாகும். இதனுடைய கொழு எம்மதிலின் இகழ்வேந்தரும் அம்மதிலின் அடி அடைந்தன்று. இவ்வாறு மேலே கூறப்பட்ட இந்த 28 துறைகளும் ஒழுங்கை படலத்திற்குரிய துறைகளாகும்.